நல்ல கூட கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வெளியரங்கமாகாத அந்தகாரமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. நீங்க நம்ம நிறைய காரியங்களை மனுஷனுக்கு முன்னாடி மறைச்சிடலாம், மனுஷனுக்கு முன்னாடி நம்ம மறைச்சிடலாம், நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி எந்த காரியத்தையும் மறைக்க முடியாது, எந்த காரியத்தையும் ஒளிச்சு வைக்கவும் முடியாது. ஏன்னா அவர் வானவனுக்கு சிங்காசனம், பூமிகளுக்கு பாதப்படி சொல்லியிருக்கிறார். அவருக்கு முன்னாடி எந்த காரியத்தையும் நம்ம மறைக்கவோ ஒழிக்கவோ முடியாது. எந்த விதமான வெளியரங்கமாகாத மறைபொருள் ஒன்றும் இல்லை. இந்த செய்தியோட தலைப்பு வெளியரங்கமாகாத மறைபொருள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சீரியல் பார்க்கறது யாரு பாக்குறா? பிசாசும் பார்க்குது, ஆண்டவரும் பார்க்கிறார். நீங்க பாருங்க, நீங்க உலக மனிதர்கள் எப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப வெளியரங்கமாகாத வெளியரங்கமாகாத அந்தகாரமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருள் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி எந்த காரியத்தையும் நீங்க மறைச்சு வைக்க முடியாது, இந்த காரியத்தையும் ஒளிச்சு வைக்க முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கிடுவார், எல்லா ஆண்டு வெளியில கொண்டு வந்துருவார். எடுத்து படிங்களே, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். எபிரேயர் 4:13 படிங்களே பார்ப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. கவனிங்க, சகலமும் ஒரு பார்வைக்கு நிர்வாணமாகவும் வெளியரங்கமா இருக்குது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், அவருக்கே நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்ப நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், உங்க முதலாளிக்கு தெரியும். ஆனா நீங்க எவ்வளவு வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியாது, இதுல எவ்வளவு போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுல எவ்வளவு போடுறீங்க யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்குறீங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்ப நம்ம ஆண்டவருக்கு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளையெல்லாம் அவர் தான் படைச்சிருக்கிறார், அவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், அவர் தான் நம்மளைய இந்த பூமியில உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரு. இந்த பூமியில நம்மளைய ஒவ்வொரு நாளும் நம்மளைய அவர் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் நம்மளைய அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் ஒரு பார்வை எப்படி இருக்குது? நிர்வாணமா இருக்குது. அப்படித்தான் நம்மளை ஆண்டவர் படைச்சார். நம்மளை படைக்கும் போது எப்படி ஆண்டவர் படைச்சாரு? எல்லாம் படைச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகையெல்லாம் கழுத்து காது நகையை போட்டு அப்படியே படைச்சார் ஆண்டவர். மண்ணை எடுத்து இணைஞ்சு நம்மளை உருவாக்கி சுவாசத்தை நமக்குள்ள, அவருடைய சுவாசத்தை நமக்குள்ள ஓதுனார். அதனாலதான் அவருடைய பார்வைக்கு சகலமும் எப்படி இருக்குது? நிர்வாணமா இருக்குது. அப்ப நீங்க எதுவுமே மறைக்கவே முடியாது. நீங்க உட்காந்து டிவியை செல்போன்ல பாக்குறது, டிவியில பாக்குறது, என்ன பாக்குறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். தப்பவே முடியாது, நீங்களும் தப்ப முடியாது, இங்க நின்று பேசுற நானும் தப்ப முடியாது. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, சகலமா அவருடைய பார்வைக்கு நிர்வாணமா இருக்குது. அதே நீங்க படிங்களே, சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். கவனிங்க, நம்ம அந்தரங்க பாவம் சார் பாத்தீங்கன்னா அந்தரங்கமா சில பாவங்கள் செய்வாங்க, யாருக்கும் தெரியாது. சார் பார்த்துருக்கீங்களா? ஆலயத்துல அவங்க குடிப்பாங்கன்னா நம்ப மாட்டாங்க, ஆனா அவங்க டெய்லி குடிப்பாங்க. ஐயா ஆலயத்துல பார்த்திருக்கிறேன், ஆலயத்துல நேரமா வருவாரு, பைபிள் நெஞ்சில வச்சுட்டு தான் வருவாரு. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, இல்ல வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை போட்டு இப்படிதான் பரிசுத்தமான மாதிரி வருவார். ஆனா அவர் டெய்லி குடிப்பார். அது குடிக்கிறது யாருக்குமே அந்த காலமா செய்யறாரு. அப்படி இன்னைக்கு இது ஆண்டு பார்த்துட்டு இருக்காருவா. அதான் அந்த காலமான காரியங்கள் நமக்கு மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். நீங்க என்ன மாதிரி காரியங்களை செய்றீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க மறைச்சு வச்சிருக்கிறீங்க, எந்த காரியத்தை நீங்க ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க,
இந்த காரியம் யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம தெரியாம சரி பாத்தீங்கன்னா கண்ணு காது தெரியாம இந்த காரியத்தை முடிச்சிடணும். பார்த்துருக்கு சில செய்ய பார்த்துருக்கீங்களா? கண்ணு காது தெரியாம இந்த காரியத்தை முடிச்சிடணும். அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே நிறுவனமா இருக்குங்கிறது மறந்து போயிட்டாங்க. ஐயோ அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் கணக்கு கொடுக்கணும், நம்ம தப்ப முடியாது. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். தானியேல் 2:22. அவரே ஆழமும் மறைபொருள்மானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கவனிங்க, இருள்ல என்ன இருக்குங்கிறத கர்த்தர் அறிவார். அவரிடத்துல வெளிச்சம் தங்கும். நம்ம சில காரியங்களை பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருப்போம், யாரும் தெரியாம பேசுவோம், யாரும் தெரியாம சில காரியங்களை செய்வோம். நம்ம மானம் போயிடக்கூடாது, இந்த காரியத்தை எப்படியாவது இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி தெரியுமா? நம்ம அந்த இருள்ல பண்ணக்கூடியத கர்த்தர் வெளிச்சத்துல கொண்டு வந்துடுவார். ஏன்னா அவர் வெளிச்சத்தின் தேவன், அவரிடத்துல வெளிச்சம் தங்குன்னு பைபிள் சொல்லுது. நீங்க என்னென்ன காரியங்களை இருள்ல பண்றீங்க, என்னென்ன காரியங்கள் எப்படி காரியங்களை நீங்க பண்றீங்க, பேசுறீங்க, பாக்குறீங்க, இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வெளிச்சத்துல அந்த கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திடுவார் அப்படிங்கிறத நமக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. யோபு 12ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். யோபு 12:22. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். கவனிங்க, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், அந்த காலத்துல பண்ணக்கூடிய சில பாவங்கள் அதெல்லாம் ஆண்டு வெளியரங்கமாக்கிறார், வெளியில கொண்டு வந்துடுவார். இன்னைக்கு நமக்கு முன்னாடி நம்ம இப்ப ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், மீதி இருக்கிற 6 நாளும் நீங்க என்ன செய்றீங்கிறது எனக்கு தெரியாது, என்ன பேசுறீங்கிறது எனக்கு தெரியாது, உங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி காரியங்கள் நீங்க செய்யறீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஏதாவது அந்தகாரமான காரியங்களை செய்தோம் அப்படின்னா செய்துட்டு இருக்கோம்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்மனால ஒருத்தீங்க மனம் நொந்து போயிருக்காங்க அப்படின்னா அதுவும் பாவம், அதுவும் ஆண்டவருக்கு அது ஆண்டு வெளிச்சத்தை கொண்டு வந்துருவார். ரொம்ப கவனமா நம்ம பூமியில கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க எதை வேணா பேசிடலாம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில எதை வேணா பேசிடலாம், எதை வேணா மறைச்சல் என்ன வேணா பண்ணிடலாம். ஆனா கர்த்தர் வெளியரங்கமாக்கிடுவார். ஒரு நாள் வரும் அப்படியே ஆண்ட வெளிச்சமாக்கிடுவார். வெளிச்சம் போட்டு திரையில காட்டுற மாதிரி காமிச்சிடுவார். பூமியிலேயும் சில நேரங்களில் காமிச்சிடுவாரு, பரலோக ராஜ்யத்துல நீங்க ஞாயிற்று நாள்லயும் காமிச்சிடுவார். இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்களா, இப்படி பேசினாங்கிறது ஊரே பாக்குறவங்க ஆண்டு செஞ்சிடுவார். அதே நீங்க படிங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், இடத்துல யாதொரு குற்றமும் இல்ல, ஆகிலும் அதனாலே நான் நீதிமானா இருக்கிறதில்லை. இப்ப கவனிங்க, என்னிடத்துல ஒரு குற்றமும் இல்ல, ஆனாலும் நீதிமானா இருக்கிறது இல்ல. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாரு? கர்த்தர். இந்த வயதான அம்மா அப்படி கையை எழுது இல்ல, அந்த ஏந்திர அம்மா நிச்சயமா அவங்க கர்த்தர், அவங்கதான் நியாயம் விசாரிப்பார். என் பிள்ளைங்க இப்படி இருந்தும் அந்த அம்மா கையேந்த நிலைமைக்கு விட்டது யாருன்னா பசங்களும் பிள்ளையும் தான். அவங்க கர்த்தருக்கு முன்னாடி நியாயம் விசாரிக்கக்கூடிய காலத்துல கர்த்தருக்கு முன்னாடி ஒரு கணக்கு கொடுக்கணும். நான் 5 ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவரவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்ப ஆண்டவர், நம்ம பூமியில யாரும் நீதிமான் இல்லை. இன்னைக்கு உட்காந்து கேட்கிற நீங்கள் நான் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவிகள் தான். ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சில காரியங்களை அந்தகாரமா பண்றோம். இன்னைக்கு அது என்ன செய்திருந்தாலும் சரி, அதை கர்த்தருக்கு முன்னாடி ஆண்டவரே நான் செய்துட்டு இருக்கிறேன், இனி நான் செய்யாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்தை நான் செய்யாம இருக்கிறதுக்கு. சில பாத்தீங்கன்னா பெருமையா பேசுவாங்க, நான் அப்படி பார்ப்பேன், அப்படி செய்வேன், இப்படி கொடுப்பேன். அதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி பேச்சுக்கும் அவன் செயல்பாடுக்கும் சம்பந்தமே இருக்காது. நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். நீங்க அப்படி யாரையாவது வெளியில பெருமை பேசி உள்ளுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க. அதே போல பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். பிரசங்கி 12:14.
ஒவ்வொரு கிரியையையும் அந்தகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாகிலும் தீமையானாகிலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கவனிங்க, ஒவ்வொரு அந்தகார கிரியைகள், அந்தகாரமான சில காரியங்கள் நம்ம கிரியை செய்யறோம் அல்லவா, பேசுறோம் அல்லவா, செயல்படுத்துறோம் அல்லவா, அதையெல்லாம் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கர்த்தர் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துல கொண்டு வந்துடுவார். வேதத்துல நல்ல ஒரு காரியத்தை பார்த்து நம்ம செவிக்க போறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 17, 18. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கணங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன சொல்லுது அப்படின்னு இந்த வசனம்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து வரும் பொழுது அவங்க கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எரிகோ பட்டணம் மதில் சுவர் இருக்குது. அப்ப ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்கணும். அந்த சுவர் பத்திரவங்க எல்லாம் 7 நாள் சுத்தி வருவாங்க. ஆர்ப்பரிக்கும் பொழுது பட்டணம் இடிஞ்சு விழுந்துரும். அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய எல்லாம் நீங்க இந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நீங்க அந்த பட்டணத்தை அழிக்கும் போது பட்டணத்துடைய எல்லா பொருட்களையுமே நீங்க எதையுமே எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா சாபமான காரியமா மாறிடும். அது கர்த்தருக்குரிய காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து. ஆனா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அதுல 7ஆம் அதிகாரத்துல 1 படிங்களே. 7ஆம் அதிகாரம் 1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராவுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன். கவனிங்க, ஆகான் அப்படின்னா யூதா கோத்திரை சேர்ந்தவன். இஸ்ரவேல் மக்கள் இருக்கக்கூடிய 12 கோத்திரத்துல அது ஒரு கோத்திரம் இருக்கக்கூடிய மகன் ஆகாப். தீடானதிலே சிலரை எடுத்துக்கொண்டான். கவனிங்க, ஆகான் அப்படின்னு பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தொந்தரவு உண்டாக்குகிறவன் அல்லது இடுக்கன் உண்டாக்குகிறவன் அப்படின்னு பொருள். பேருக்கு ஒரு பொருள் இருக்கு. அது மாதிரி போன வாரம் செய்தி பார்த்தோம். யாகேல் அப்படின்னா மலை ஆடுன்னு அர்த்தம். யாகேல்னா மலை ஆடு. இந்த மாதிரி ஆகான்னா தொந்தரவு உண்டாக்குகிறவன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய யாதொன்றையும் நீ எடுத்து ஒழிச்சு வைக்க கூடாது. அப்படி ஒழிச்சு வச்சா அது சாபத்துக்கு உண்டான காரியமா மாறிடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அவன் செஞ்சுட்டான். என்ன பண்ணாங்க பாருங்களே. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கவனிங்க, இவன் ஒருத்தன் பண்ணின அந்த காரியத்தை நிமித்தமா தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேல வந்துச்சு. நம்ம சில காரியத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய மாட்டோம். பிரியமில்லாத காரியம் செய்யறோம் தெரியுமா? அதனால கர்த்தருடைய கோபம் வரும். நம்ம ஆலயத்துக்கு வராம இருக்கு தெரியுமா? அநேகர் பார்த்தீங்கன்னா காரணம் சொல்லிட்டு ஆலயத்துக்கு வராம இருக்காங்கல்ல. இதுவே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கோபத்தை உண்டாகக்கூடிய நேரம் இது. நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு நேர்பட வந்துடுவாங்க. பார்த்துருக்கு நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பமா ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. வந்து இருந்து ஜெபிச்சு கடைசியா கடந்து போவாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கேட்டா ஒவ்வொரு சாதாரண பிரச்சனைகளை பெரிய பிரச்சனையா சொல்லிட்டு அவங்க பாட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும். அதே போல இந்த ஆகான் செய்த சில பொருட்களை ஒழிச்சு வச்சான். கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தர் சொன்னாரு இந்த வார்த்தையை மீறி அவ எடுத்து ஒழிச்சு வச்சான். அதனால கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேல ஃபுல்லாவே வந்துச்சு. படிக்கல கீழே யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். யோசுவா பத்தினா சில ஆட்கள் இஸ்ரவேல் மக்களை அனுப்பி இந்த நாட்டுல போய் நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆயி
அந்த மனுஷர் போய் ஆயை வேர்ப்பு பார்த்து யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம். இந்த பட்டணத்தை போய் கொஞ்சம் பேர் போனா நம்ம பட்டணத்தை எல்லாம் முறியடிச்சிடலாம் சொல்லி சொல்றாப்புல. எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். கவனிங்க, இவன் போய் இந்த பட்டணத்தை வேவு பார்க்கணும், பட்டணத்தை தாண்டிதான் கானான் தேசத்துக்குள்ள போகணும். அவர் பார்த்துட்டு பட்டணம் பார்க்கறது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் பேர் போனா அந்த மக்களை எல்லாம் முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவோட சொல்றாங்க. கீழே படிங்களே. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக ஓடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களை ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். அந்த பட்டணத்துல இஸ்ரவேல் மக்கள் 36,000 பேரை வெட்டி போட்டார்கள். அப்ப இவருக்கு யோசுவாவுக்கு புரியல, ஏன் இது நடக்குது? கொஞ்சம் பேர் தான் சொன்னாங்களே, கொஞ்சம் மக்கள் போனா அந்த பட்டணத்தை நான் முறியடிச்சலான்னு சொன்னாங்களே, ஏன்னா கொஞ்சம் பேர் போய் இத்தனை பேர் இஸ்ரவேல் மக்கள் செத்து போனாங்களேன்னு சொல்லி யோசுவாவுக்கு புரியல, என்ன நடக்குதுன்னே யோசுவாவுக்கு புரியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்க தான் யோசிக்கணும். சில காரியங்கள்ல சிலர் பார்த்தீங்கன்னா ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம இருப்பாங்க, சில அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவரை தேடுவாங்க, பார்த்தீங்கன்னா இல்லாத காரியத்தை செய்வாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு வீடு கட்ட முடியல, ஒரு உயர்வு வரல, ஒரு மேன்மை வரல. ஒண்ணு அனலாயிரு, இல்லையா குளிராயிரு, இல்ல ஆண்டு வாந்தி பண்ணி போட்டுருவாரு. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறீங்க. கத்தரையே சார்ந்துருங்க, இல்ல கத்தரை இல்லை அப்படின்னா கத்தரை விட்டு விலகி போயிருங்க. அங்கும் இல்லாம எங்கும் இல்லாம இருக்கிறது தான் ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். யோசுவாவுக்கு ஏன் இந்த பட்டணத்துல இவ்வளவு இஸ்ரவேல் மக்கள் செத்து போனாங்கிறது யோசுவாவுக்கு புரியல. அதை படிங்களே, 6 படிங்களே. அப்பொழுது யோசுவா வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். கவனிங்க, ஆண்டவர் சமூகத்தை பெட்டிக்கு முன்னாடி, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போய் விழுந்து கிடந்து, ஆண்டவரே இந்த காரியம் ஏன் நடக்குது, இத்தனை மக்கள் ஏன் இறந்து போனாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி யோசுவாவுக்கு நடந்தது தெரியல. ஆண்ட சமூகத்தை விழுந்து கிடக்கிறான். அப்ப இதுல 6 படிங்களே, இதுலயே 10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் 10:8 படிச்சீங்கன்னா, ஆண்டவரே இஸ்ரவேல் தங்கள் சத்துக்களுக்கு முதுகை காட்டினார்கள். கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆனா அந்த பட்டணத்துல முதுகை காட்டி அத்தனை பேர் செத்து போனாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில ஏன் ஒரு மாற்றம் வரல, ஒரு உயர்வு வரல அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அதை மறைத்து வைத்திருக்கிறோம், அதை ஒழித்து வைத்திருக்கிறோம், அது யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி என்ன காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளு. யோசுவாவுக்கு புரியல. அப்ப இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள். அப்ப இஸ்ரவேல் மக்கள்ல ஒருத்த பாவம் செய்திருக்கிறான் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. யோசுவாவுக்கு புரியல. படிங்களே. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே வைத்ததும். கவனிங்க, வஞ்சித்தது பாத்தீங்கன்னா, களவு செய்தது பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கிறது. நிறைய பேர் வீட்டுல அதை ஒழிச்சு வச்சிருப்பாங்க. சில காரியங்களை, சில விஷயங்களை போய் தகவல்களை ஒழிச்சு வச்சிருப்பாங்க, சில காரியங்களை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, ஞாபகார்த்தம் வச்சிருப்பாங்க. ஆண்டவருக்கு அருவருப்பான சில காரியங்களை வைத்திருப்போமான அதெல்லாம் இன்னைக்கே தூர எரிஞ்சிடணும்.
வைத்தது உண்டே. உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் உங்களோடு இரேன். கவனிங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்துட்டு இருப்போம்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். நம்ம வீட்டுல இங்க ஆண்டவருக்கு முன்னாடி நடிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு வெளியில நம்ம நடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு இல்லை. அதே போல் நம்ம கூட அவர் இருக்க மாட்டார். என்ன காரியத்தை நம்ம மறைமுகமா செய்யறோம், யாரும் தெரியாம அது பார்ப்பதா இருந்தாலும் சரி, பேசுவதா இருந்தாலும் சரி, என்ன செய்வதா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னாடி அது அருவருப்பான காரியம். அப்ப ஆண்டு சொல்ற யோசுவாட்ட அவங்க எனக்கு பாவம் செய்தாங்க, என்னை வஞ்சிச்சு களவு செய்து அப்படி சில பொருட்களை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க, அது அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னா அவங்க கூட இருக்க மாட்டேன், அதனாலதான் அந்த பட்டணத்துல அவங்க அழிஞ்சு போனாங்க, முதுகை காட்டி இஸ்ரவேல் மக்கள் ஓடி போனாங்க, எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாட்ட கர்த்தர் சொல்றார், நீ போய் இஸ்ரவேல் மக்களை பார்த்து உங்ககிட்ட சாபத்தீடான ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க, அதனால அந்த காரியத்தை நீங்க எடுத்து போடல அப்படின்னா நீங்க சத்துருக்கள் முன்னாடி நீங்க தோத்துட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார் ஆண்டவர் யோசுவாவிடம். காலையில் நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும். பாத்துங்க, யோசுவா கர்த்தருடைய யோசனையை கேட்டு 12 கோத்திரம், யாக்கோபுடைய பிள்ளைங்க 12 கோத்திரம், அந்த கோத்திரமாக இஸ்ரவேல் மக்களை வர சொல்றார் யோசுவா. அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் யார சொல்றாங்களோ அந்த கோத்திரத்தை வம்சமா வரணும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பமாக வர வேண்டும். எந்த கோத்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அந்த கோத்திரம் குடும்பமா கர்த்தருக்கு முன்னாடி வரணும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள் யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார். அக்கினியில சுட்டரிக்கப்பட கடவது. அப்ப ஆண்டவர் குறிக்கிற கோத்திரம் ஒரு வேலைக்கு சீட்டு போட்டு அதுல யானை பேரை குறிக்கிற பேர்ல உள்ளவங்க குடும்பமா கோத்திரமா அவங்க சந்ததியா அப்படியே வரணும். வரும் பொழுது அவங்க பேர் அவங்களும் குடும்பங்களும் அவங்க பார்த்தீங்கன்னா அக்கனியில கொண்டு போய் தேவன் போட சொல்லிட்டார். ஒரு வேலைக்கு நம்மளும் கூட சில காரியங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பொய் பேசுவாங்க. ஆண்டவர் எந்த கோத்திரத்தை குறிக்கிறாரோ அந்த மக்கள் அவங்க எல்லாம் தீயில போட்டு, இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு இருந்தா வெளியில ஒரு பார்வை, வீட்டுக்குள்ள ஒரு பார்வை, வெளியே ஒரு பேச்சு, வீட்டுக்குள்ள ஒரு பேச்சு, வீட்டுக்குள்ள ஒரு சிந்தனை, வெளியில ஒரு சிந்தனை, இப்படி எல்லாம் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பார்த்தீங்கன்னா பெருமையா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வரும்போது தாழ்மையோடு உங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சொல்லுவாங்க, ஊர்ல பஞ்ச பரதேசியை போல வருவாங்க. ஆனா அவங்க ஒரு கல்யாணம் அங்கும் போயிட்டாங்கன்னா அவங்களால அடையாளமே தெரியாது. அந்த வேஷம் ஆண்டவர் பிடிக்காது. ஆண்டோட பிள்ளை எப்பவுமே நீட்டா இருக்கணும், தப்பு கிடையாது. நல்லா ஒரு துணிகளை கொடுத்தணும், நல்லா ஆலயத்தில் இருக்கணும். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலை கோத்திரமாக வர பண்ணினார். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. யூதாவின் கர்த்தர் சொன்ன மாதிரி யோசுவா செய்யறாரு. யூதாவின் கோத்திரத்தோட பேர் குறிக்கப்படுகிறது. அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது குறிக்கப்பட்டது. அவன்
சேராக்கியரின் வம்சத்தை ஆ, பேர் பேராக வர பண்ணின போது ஆ, சப்தி குறிக்கப்பட்டான். சப்தி குறிக்கப்பட்டான். அவன் அவன் வீட்டாரை ஆ, அவன் பேர் பேராக வர பண்ணின போது ஆ, யூதா கோத்திரத்து ஆ, சேராக்கின் குமாரனாகிய ஆ, சப்திக்கு பிறந்த ஆ, காமின் மகன் ஆ. ஆகான் குறிக்கப்பட்டான். ஆகான் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறான். அப்படியே யூதா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அப்படியே கோத்தது அந்த கோத்திரத்துல அப்படி வழி வழியே வரக்கூடிய ஆகான் அப்படிங்கிற என்பவன் தான் அந்த பாவத்தை கர்த்தருக்கு அவர் செய்த பாவத்தின் நிமித்தமா தான் இஸ்ரவேல் மேல கர்த்தருடைய கோபம் திரும்பிச்சு. அப்ப என்ன பைபிள் சொல்லுது? ஆதியாகமம் 4:7 நம்ம செய்யற பாவம் எங்க இருக்குமா? வாசப்படியிலே படுத்து. நம்ம என்ன பாவம் செய்யறோமோ அது வாசப்படியிலே படுத்திருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா என்னாகும் 32-23 அதிகாரத்தை படிக்க வேண்டாம். உங்கள் பாவம் உங்களையே பின்தொடரும். நீங்க செய்யக்கூடிய பாவம் உங்களை பின்னாடியே வரும். நிச்சயமா அப்படி நிச்சயம் என்பதை நீங்க அறியுங்க. நீங்க செய்த பாவம் உங்களுக்கு வரும். நான் பிள்ளைகளுக்கு வரும். அதுக்குண்டான காரியத்துக்கு உண்டான பிரதிபலனை நீங்க மாத்திரம் பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் நீங்க அனுபவிப்பீங்க. அதே போல ரோமர் 5:20 பாத்தீங்கன்னா பாவம் பெய்கிற இடத்துல கிருபை பெருகும். எங்க நீங்க பாவம் செஞ்சிருப்பீங்க அந்த இடத்துல ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டீங்கன்னா அங்க கிருபை பெருகும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே போல பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் ஆண்டவர் சொல்றாரு. அதே போல தன் நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறுவான். ஒருவேளைக்கு ஆகான் பேர்ல வந்தோடனே ஆகான் பத்தி என்ன செஞ்ச பாருங்களே, படிங்களே. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே, ஆகானை நோக்கி மகனே, இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். நீ என்ன செஞ்சியோ அதை எனக்கு சொல்லு. இன்னைக்கு ஆகானை போல நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்கிறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் ஒழிக்காமல் நீங்க சொல்லி, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் பண்ணிட்டே இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். அதனாலதான் சின்ன காரியமா தான் இருக்கு தேவ பிள்ளைகளே, அது வாழ்க்கையில பெரிய பிரச்சனை உண்டாக்கிடும். சின்ன விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய நிம்மதியை கெடுத்துரும், ஆசீர்வாதத்தை கெடுத்துரும், உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துரும். நிறைய பேருக்கு புரியறதில்லை. அப்ப அது ஒழிக்காம சொல்லுப்பான்னு சொல்லி யோசுவா ஆகானை பார்த்து சொல்றாரு. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும், பாபிலோன் சால்வை ஒரு நல்ல விலை வந்து சால்வை, அடுத்தது 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பழத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பாத்தீங்கன்னா வெள்ளி இது அந்த பெரிய வஸ்திரம், இந்த 3 பொருளுக்குள்ள எனக்கு அது மேல ஆசை வந்து அதை எடுத்து நான் ஒளிச்சு வச்சுக்கிட்டேன். எங்க வச்சுக்கான பாருங்களே, இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில், என் வீட்டுக்குள்ள மத்தியில பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அதான் வெள்ளி அதன் அடியில இருக்குது என்ன பாருங்க. அது ஆண்டவர் கூறிய பொருள், அது ஆண்டவர் எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம ஆகா இதை எடுத்து நான் வீட்டுல கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கிறான், அத ஒளிச்சு வச்சிருக்கிறோம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நம்ம வீட்டுக்குள்ள விளைபடி வீடு வாசல் இருந்தாலும் வீட்டுல நிம்மதி இல்ல, சமாதானம் இல்லை. ஏன் இல்ல? சில காரியங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புதைச்சு வச்சிருக்கிறோம், ஒளிச்சு வச்சிருக்கிறோம். அதனால வீட்டுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, உங்க வாழ்க்கையிலேயே எந்த விதமான உயர்வு இல்லாத காரணம் அதுதான். அப்படி என்ன நீங்க வச்சிருக்க இன்னைக்கே கொண்டு போய் எரிச்சு தூக்கி போட்டுருங்க. இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை நீங்க பார்க்க முடியாது. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவருடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவானிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து வெள்ளி சால்வை பொன் பாத்திரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். எல்லாம் கொண்டு வந்து யோசுவா ஆகான் வீட்டுக்கு போங்க, ஆகான் வீட்டுக்கு எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கிறான், அதெல்லாம் சால்வை, அதே போல வெள்ளி பாத்தீங்கன்னா பொண்ணு பாத்திரத்துல ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்து வந்து ஆகான்ட்ட கொடுக்குறாங்க. ஆகான் என்ன செய்யறான்னு பாருங்களே, கீழே படிங்களே. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லோரும் கூட
சேராக்கின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து பாருங்க. அவன் மூணத்தான் ஒழிச்சு வச்சான். அவன் சார்ந்த அத்தனையும் என்ன பண்ணாரு படிக்கிற கீழே பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய குவியலை குவித்தார்கள். கர்த்தருடைய கோபம் போதும். கர்த்தருடைய கோபத்தினால கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் கீழ்ப்படியாதனால எடுத்து ஒழிச்சு வச்சான், வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சான் ஆகான். அதனால அவனை சார்ந்த அத்தனை விஷயங்களையும் ஆகோர் பள்ளத்தாக்குல எல்லாம் போட்டு அவனையும் கொன்னு அக்னியில சுட்டு போட்டாங்க. அத்தனை யோசுவாவும் சார்ந்த ஜனங்களும் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்மளும் கூட வெளியரங்கமாகாத சில காரியத்தை எல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு தெரியாம தெரியும். ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு எல்லாம் ஆண்டு பார்த்துட்டு இருக்காங்க. பயம் இல்லாம சில காரியம் பண்ணியிருப்போம், சில காரியத்தை பேசியிருப்போம், சில காரியத்தை மறைச்சு வச்சிருப்போம். இது தெரியக்கூடாது, இது யாரும் தெரியக்கூடாது. தெரிய வந்தா இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். யாரும் தெரியக்கூடாது, நம்ம கௌரவம் போயிடும், மானம் போயிடும், நம்மளுடைய மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை ஆகானை போல நீங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னா, உங்க இருதயத்துக்குள்ள புதைச்சு வச்சிருந்தீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா, அதை இன்றே எடுத்து நீங்க அக்னியில போடல அப்படின்னா நீங்க அக்னியில போடப்படுவீங்க. இதான் பைபிள் நடந்துச்சு, இது நம்ம வாழ்க்கையிலும் நடக்கும். நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை புதைச்சு ஒழிச்சு வைப்பதனால இந்த வாழ்க்கையில ஒரு மேன்மையை பார்க்கவே முடியாது. இது வரைக்கும் ஏன் ஒரு ஆசிரியர் உருவாகல அப்படின்னா அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம். அதனால கர்த்தருடைய கோபம் நம்ம மேலேயும் நம்ம பிள்ளைங்க மேலேயும் இன்னைக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு என்ன காரியம் செஞ்சுங்களோ அது ஆண்டவரத்துல மன்னிப்பு கேளுங்க, ஆண்டு உதவி செய்வார். பிறகு கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மக்களை விட்டு நீங்குச்சு. நான் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஒரு 4 வருஷத்தை படிக்க பார்ப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை 8ஆம் வசனம். யாரும் எழுந்து நின்று நல்ல ஒரு வசனம் இது. 1 யோவான் 1:8. இன்னைக்கு என்னென்ன காரியத்தை செய்தோமோ மறைச்சு வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் நீங்க ஆண்டு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நம்ம இடத்துல ஒரு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அதே போல சத்தியம் நமக்குள் இராது. பிரசங்கி 7:20. பிரசங்கி 7:20 படிங்க பார்ப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. நீதிமான் பூமியில் தேவ பிள்ளைகளே ஒரு பாவமும் செய்யல, நன்மையை மாத்திரம் செய்யறேன் அப்படிங்கிற நீதிமான் கர்த்தரை பத்தி பூமியில ஒருத்தர் இல்லை. ஏதோ ஒரு ஆகானை போல நீங்களும் நானும் ஒழிச்சு வச்சிருக்கிறோம். சில காரியத்தை விடல, சில காரியத்தை என்ன கர்த்தர் சொல்லி விடாமையே நம்ம பின்பற்றிட்டே வரோம். இதெல்லாம் கர்த்தருடைய கோபத்தை அதிகரிக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியத்துக்கு அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய தடையாய் மாறிவிடும். அதே போல யோபு 13:23 படிகளே. யோபு 13:23 சீக்கிரம். யோபு 13:23. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை. நீங்க யோபு சொல்றாப்புல என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை. என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். யோபு சொல்றது போல யோபு பைபிள் சொல்றது, ஆண்டவரே சொல்ற உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் சொல்லி யோபு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் யோபுக்கு தெரியல, என்னன்னு புரியல. ஆண்டவரே என்னுடைய அக்கிரமம் மீண்டும் படிகளே. நல்ல வசனம். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை. என் மீறுதலையும் என் பாவத்தை எனக்கு உணர்த்தும். அதே போல அதே யோபு 14 படிங்களே சீக்கிரம். 16. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேலல்லவோ கவனமாய் இருக்கிறீர். நாள்ல கூட உங்களுடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாயிருந்தா
ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாயிருந்த எங்களை மன்னித்திருங்க ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே சிறுவிலே உண்மை ஆஸ்வதிக்கு பிரியம்னு சொன்னீரே, எங்களை ஆஸ்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆஸ்வதிங்கப்பா, சந்ததியை ஆஸ்வதிங்கப்பா. ஆண்டவரே எந்த காரியத்தை வெளியரங்கமாக்கூடாதுன்னு நினைச்சனோ இன்னைக்கு வெளியரங்கமா ஆக்கியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த காரியம் ஏனி நான் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாய் நான் போகாதபடி நீ பாதுகாக்க வேண்டுமா சொல்லிக்கிறேன் ஆண்டவர். தலைகளை தாழ்த்தும் ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய சமாதானமும் சிநேகமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.